ஹாய் டார்லிஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மை டாக்ஸிக் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இஸ் மை நியூ ப்ரொஃபஸர் அவரை இந்த 2 ஷோட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரெக்வெஸ்ட் நான் போன பார்ட்டில் சொல்லியிருப்பேன். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். நம்ம இன்னுக்கான பார்ட்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நான் எதோடு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் நிஷி கேட்டிருப்பா என்கிட்ட. நான் கேன்டீனில் தேடி பார்த்தேன், நீ அங்கே இல்லை, எங்கே போனேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பேன். நம்ம வாயனும் சரி உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கு தான் போகிறோம். இப்போ நம்மளும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ளாஷ்பேக்கு தான். நீங்களும் ஜேகேவும் தான் 6 மந்த்தாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாயனுக்கு ஜேகே மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அதெல்லாம் வாய்ந்தா போய் ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஜேகேக்கும் வாயன் மேலே க்ரஷ் இருக்கும். அவனும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பா. சரி, ஓகே, நம்மளுக்கும் பிடிச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணலான்னு. இப்படி டேஸ் எல்லாம் ஸ்கீப் ஆகி போகுது. இப்போ ஒரு நாள் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு ரோடில் பேசிக்கிட்டு வரீங்க. அது ஒரு பாய் தான். நீங்களும் அந்த பாய் சின்ன மாதத்துலேருந்தே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் அந்த பாய் அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் பார்த்து சரியா நம்ம ஜேகேவும் ஜிமினும் தான் பைக்கில் போகிறான். அப்போ ஜிமின் சரியா அவங்க 2 பேரும் பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகே கிட்ட சொல்கிறான், டேய் ஜேகே, ஸ்டாப் பண்ணுடா, வண்டி ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்கிறது. ஜேகே தான், டேய் ஏண்டா இப்படி பண்ணுற மச்சா, அங்கே பாருடா, வந்தானே, அது யார் அந்த பையன்? என்னது வயனா? இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜங்கக்கு அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணி பார்க்குறான். சரியா நீங்களும் அந்த பையனும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தா, மச்சா நீ இங்கிரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே ஸ்ட்ரைட்டாக அங்கே கிட்ட தான் வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ ஏன் நீங்கள் பண்ணுற அது நான் கேட்கணும், யாரேவா? ஜேகே அவள் என்னோடய ஃப்ரெண்டு ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சடனாக அந்த பாய் பக்கம் திரும்பி, இந்த பாரு, உன்னை இனிமேல் நான் வாங்க கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம அந்த பாய் தான், எக்ஸ்கியூஸ் மீ, அவள் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவள் கூட தான் பேசுவேன், நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே மாதிரி பேசாதீங்க. அப்போ ஜேகே, பட் இனிமே இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது வயன், நீ இனிமேல் இவ கூட வந்ததை பார்த்தேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இங்கே நீங்கள் தான் அந்த பாய்கிட்ட சொல்கிறீங்க, நீ கண்டுக்காத, அவள் அப்படி தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அப்படி நீங்கள் 2 பேரும் சரியா அகெயின் நீங்கள் 2 பேரும் இந்த பையனும் நீங்களும் தான், பிகாஸ் நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் அகெயின் அந்த ரோட்லேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் பார்த்து அகெயின் ஜேகே ஜிமினும் சரியாக பைக்கில் நிப்பாட்டு உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. பிகாஸ் ஜேகே உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு டெவில் லுக்கோட. நீங்கள் இப்போ ஜேகே தான் சடனாக அந்த இந்த பாய் கிட்ட அப்படியே அந்த பாய் ஸ்லாப் பண்ணுறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நீங்கள் தான் ஜேகே கிட்ட கேட்குறீங்க, ஜேகே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ அந்த பையனை போட்டு இப்படி அடித்தேன், அவன் என்ன பண்ணா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே அவள் மேலே கையை போட்டுக்கிறீங்க, நீ பார்த்தியா இல்லையா, இல்லைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அதுக்கு என்ன ஜேகே, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், இதெல்லாம் நம்ம 2 பேரும் பண்ணிக்கிட்டு தான், ஏன் நீ இது ரொம்ப பெருசாக இருக்கிற, விடு ஜேகே அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஜேகே, உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியல வயன், எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லு ஜேகே, நீயே இப்படி சொல்கிற, சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் செம்மையாக அழுறீங்க. இது ஜேகே பார்த்துட்டு, ஏய் வேன், இந்த பாரு, அழாதடி, இப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை ஜேகே நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், நீயே இப்போ என்னை இப்படி டவுனில் தானே பார்க்குற,
ஏய் இல்லடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்கள் அந்த ஹேண்டை வந்து அப்படியே தட்டி விடுறீங்க. இப்போ நீங்கள் தான் இல்லை ஜேகே, நீ இனிமேல் என் கூட பேச, இனிமேல் என்ன பார்க்க வராத அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கிருந்து அழுதுகிட்டே அப்படியே ஓடுறீங்க. ஸோ இதை ஜேகே பார்த்துட்டு, போடி போ, நீ எங்கே தான் போனாலும் நான் அவனை தேடி வருவேன், இதனால நீ மைண்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் இது எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ ஜேகே தான் உங்கள் வீட்டுக்கு வந்து டோரை பெல்லை ப்ரெஸ் பண்ணுறா. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஜேகே கிட்டே சொல்கிறா, எப்பா அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஜேகே கேட்குறா, யாருமே இல்லையா, ஏன் எங்கே போனா? அந்த பொண்ணு இந்தியாவுக்கு போகிறான்னு சொல்லி இதோ இப்போ தான் கிளம்புனா. ஸோ இப்போ ஜேகே இது கேட்டுட்டு அப்படியே சடனாக பைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா. அவள் வர அவசரத்தில் ஜிமின் அங்கே இருக்கிறதே அவள் பார்க்கல. ஜிமின் அங்கே கற்றுக்கிட்டு இருக்கா, டேய் ஜேகே என்னை விட்டுட்டு போகிறேன்டா, என்னையை கூட்டிட்டு போடான்னு. ஜேகேக்கு இது எதுவுமே கேட்கல. அவள் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுக்கிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு தேடுறான். யார் தேடுறா? உங்களை தான் தேடுறான். நீங்கள் காணும். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அதில் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவுக்கு போகிற ஃப்ளைட் வந்து இப்போ கிளம்பிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ இது ஜேகே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு சைட் கோவமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜேகே அடுக்கிக்கிட்டு அப்படியே இருக்கான். ஸோ இப்போ வந்து நிஷிக்கிட்ட நீங்கள் இது தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் எண்டு. இப்போ வந்து நிஷிதா உங்ககிட்ட சொல்கிறான், ஏண்டி இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அப்போ நீங்கள் அதான் இப்போ சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இஸ் கீப். காலேஜ் முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நிஷி 2 பேரும் அப்படியே காலேஜ்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டே. ஸோ அப்போ உங்களை வந்து யாரோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படி ஒரு பர்சன் மேலே போய் இடிக்கிறீங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். இங்கே நிஷி மட்டும் தனியாக உளறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவள் இப்போ தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னா ஜேகேட ரூமில் தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் சொல்கிறான், லவ் யூ டி. விடு ஜேகே, நான் ஒன்றும் லவ் பண்ணல, விடு. ஹேய், நீ தானே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண. நான் அன்னைக்கு எனக்கு கோவமாக வந்துருச்சு, அதான் நான் வெறும் அந்த பையனை போட்டு அடிக்கலடி. எல்லாத்துக்கும் காரணம் உன் மேலே இருக்கிற லவ் தான், சரியா? இப்போ நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. இல்லை, நீ தானே அன்னைக்கு, இல்லை நான் போகும்போது ஒரு வார்த்தை நில்லுவேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போகாமல் இருந்திருப்பேன்ல, ஏன் நீ அப்படி சொல்லலை? வயன் சரிடி, நான் அன்றைக்கி என்னமோ கோவத்தில் தான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ உன் கோவனால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ளே ஜேகே அப்படியே வயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. ஸோ வயன் வந்து இது வந்து வயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இது மிஸ் பண்ணிட்டோமோனோ அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இது ஜேகேக்கும் நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ இட்ஸ் ஓகே, நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கோங்க, நடுவில் நான் எதுக்கு? ஸோ இது வேறு யாரும் சொல்லலை, நிஷிதா, ஐ மீன் நான் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணிக்கோங்க, நான் யார் நடுவில்? ஸோ அதனால் நான் கிளம்புறேன். பை பாய் ஆர்மிஸ்.